வாங்கலாம். இப்போ மரம் இருக்குன்னா இந்த மரத்தை நோக்கி இந்த கைகளை நம்ம வச்சுக்கலாம். இடையில் மற்றும் குளிர்காலத்தில் இதை நீங்கள் செய்ய வேண்டாம். மனிதன் செய்த மத்துளங்கள் மரத்தை மேல மன்னிச்சு. ஓகே, இதை குளிர்காலத்தில் இதை நீங்க செய்ய வேண்டாம். ஏன் சார் குளிர்காலத்தில் செய்ய வேண்டாம்? அது பவர் தான், எல்லாம் கீழே ஊத்துறோம். வாட்டர் இங்க ஒரு ஃபீல் பண்ணாது. ஆனா யூரோப்லாம் எல்லாம் எல்லாம் கீழே ஊத்துறோம். அது சக்தி அதே தூக்குது. உங்கள் ஆறாவில் எதிர்மறை சக்திகள் இல்லாத போது இதை சிறப்பாக நீங்க செய்யலாம். அப்படிங்க, அதாவது ஒரு மரம் இருக்கு, மரத்துக்கிட்ட போய் பக்கத்துல 2 கைகள் நம்ம எழுதி நிற்கிறோம். ஓ தெய்வீக மரமே, உங்க நீயும் நானும் இறைவனின் படைப்பு. உங்ககிட்ட இருக்கக்கூடிய அபரிதமான சக்தியில கொஞ்சம் சக்தியை கொடுத்து என்னுடைய கால்களை குணப்படுத்துங்கள், கைகளை குணப்படுத்துங்கள். கரெக்டா சார்? எந்த வழியை குணப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கைகளை வச்சிருந்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல அந்த மரத்துல இருந்து ஒரு பிராண சக்தி கைகள் வழியாக உடம்புக்குள்ள போய் எங்க உனக்கு வலிக்கோ அந்த வலியை சரிப்படுத்துகிறது. வலி சரியானது பிறகு தெய்வீக மரமே நன்றி நன்றி நன்றி. ஓ தெய்வீக மரமே, நாம் இருவரும் தெய்வீக படைப்புகள். நாம் இருவரும் படைத்தவன் இறைவன். நான் உங்களிடம் உதவிக்காக வந்துள்ளேன். என்னுடைய குணப்படுத்த வேண்டியது என்னன்னா, உங்களை அதிகப்படியான பிராணாவை கொடுத்து எனக்கு உதவுங்கள். உங்களுடைய சக்தி எல்லாம் எனக்கு கொடுங்கன்னு கேட்கக்கூடாது. உங்களிடம் இருக்கக்கூடிய அபரிதமான சக்தியை எனக்கு கொடுத்து உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு எங்க வழியிலோ அவங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா அந்த பிராண சக்தி இந்த இடத்துல போயிட்டு அந்த வழியை நம்ம சரிப்படுத்தலாம். அதுக்கப்புறம் மரணே தெய்வீக மரணே தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. உங்கள் பிறந்த நாளிலும் எல்லாரும் உங்க பிறந்த நாள் போயிட்டு ஒரு வாரம் நடக்கணும். என்ன இருந்து சார் என்ன சொல்றாருன்னா, நம்ம ஒரு நல்ல காரியம் ஒண்ணு பண்ணுவோம். நம்ம பிறகு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஒரு மரம் ஆத்து வாங்கி அங்க கொண்டு நட்டு வரலாம். ஆனா ஒரு வருஷம் நீங்க பாத்துக்கணும். அந்த ஒரு வருஷம் நம்ம தண்ணி ஊற்றி பாத்துக்க. அடுத்த வருஷம் இன்னொரு இங்க நல்லா போடுறோம். ஒரு சார் கணக்காக ஒரு பெரிய மரம் வச்சு போயிருப்பாங்க. 4 வருஷம் கழிச்சு ரொம்ப நடுறாங்க. ஒரு மரம் நீங்க இந்த பிரபஞ்சத்துல போகும்போது விட்டு போது எல்லா மரம் விட்டு போயிருக்கீங்க. இப்படி பாருங்க. இப்ப ஆமா நல்லா பெரிய மரம் போட்டு அந்த சத்தத்துக்கு பூரா மரம் நல்லா பெரிய மரம். ஆமா நல்லா போகுது, நல்லா இருக்கும். உங்க பேரு அதாவது உலகத்துல எல்லாருக்கும் ஒரு மரம் தேவைப்படுது. உங்க காமனை எடுத்து ஆக்சிஜன் கொடுக்கும். திங்க் பண்ண அந்த மாதிரி உங்க தேவை என்ன மேடம்? ஆக்சிஜன். அது எங்கே வருது? வெளியாவது அது யார் எடுத்து கிளீன் பண்ணோம்? மரம். அதே மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு மரம் தேவைப்படும். ஒரு மரம் வச்சு இது ஏன் மரம் பார்த்தது ஒரு மரத்துக்குள்ள ஒரு கதை அடைக்கிறாரு. செய்யுங்க ஒரு மரம் பார்த்தது. ஆனா இன்னும் மரம் நடக்கு புத்தகம் கிடைக்கும். ஒரு ஊருக்கு போனா மரமே இருக்காது. எல்லாம் பில்டிங் 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 தான். திருவண்ணாமலை போனா மேடம் நீங்க எங்க இருக்காங்க? அந்த மழை பெஞ்சு நீங்க இருந்தீங்களா? கதை சொல்லுங்க. ஒரு 7 வருஷம் கிடைக்க திருவண்ணாமலை போயிருந்தோம். அங்க வந்து இந்த நிறைய சாமியார்கள் இந்த மாதிரி உங்க ஊர்ல வந்து மரத்தால பேசிக் செத்து போனாங்க, சித்திரா மாறிடுங்க. ஒக்கா செத்து போனாங்க, சித்திரா மாறிடுங்க. அது பேர் என்ன? அவ்வளவுதான். சரி சொல்லுங்க, கதை சொல்லுங்க. அந்த இடத்துல தென்னை மரங்க 100 கணக்கு தென்னை மரங்களை வாடி போயிட்டு தேங்காய் காய்ச்சல் உங்களுக்கு தெரிவில்லைங்களா? அது வந்து இதெல்லாம் உடஞ்சி போயிடும். காற்று தண்ணி கிடையாது, வறண்ட பூமி. மே மாசம் அக்னி. அதாவது சும்மாவே அக்னி நம்ம கேட்கவே வேண்டாம். திருவண்ணாமலை டபுள் அக்னி அங்கே வரும். அது எப்படி கொளுத்த வெயில்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல அன்னைக்கு கிளாஸ் போனோம். அங்கே போகிறவங்களாம் என்ன எதுக்காக போனோன்னா, சார் எங்கள் ஊர் இப்படி இருக்குது சார், அப்படி இருக்குது சார், வளம் இல்லை செழிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாரை கிளாஸ் போட்டு வச்சாரு. ஸோ சார் கிளாஸ் முடிஞ்சோன்னா ஒரு
பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ணும்போது அன்னைக்கு அந்த இடத்துல பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ண உடனே அடுத்த 70,000 சித்தர்கள் உட்கார்ந்தாங்க. 70,000 சித்தர்கள் எதுக்கு மேடம்? எங்க உட்கார்ந்தாங்க? சிவனை பார்க்கறதுக்கு. ஓகே. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா அந்த 70,000 சித்தருக்கு என்ன பண்றாங்க கேட்டேன். ஏன் ஒரு நெகட்டிவ் இருக்கு? இது ஊரு. நீங்க சொல்றீங்க இது ரொம்ப ஹோலி சிட்டி. ஏன் மழை பெய்யல? அந்த 70,000 சித்தர்கள் அங்க உட்கார்ந்து இருக்கனால மழை பெய்யல. எஸ். இப்போ நீங்க போய் இந்த 70,000 சித்தர்களை எலிவேட் பண்ணீங்க. ரைட். அதனால அங்க மழை பெய்யுது. என்ன நடக்குது? அந்த ரைட். அன்னைக்கு நைட் விடி விடின அடிச்சு இடி பொழிஞ்சு காத்தெல்லாம் பறக்க ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு மழை சார். நீங்க என்னமோ யூடியூப்ல பாருங்க. என்னமா சொல்லுங்க? என்னமா சொல்லுங்க? ஐ டோன்ட் கேர். ஆனா நிஜமாவே யூடியூப்ல இருக்க நீங்க பாருங்க. மே மாசம் அக்னி நட்சத்திரத்து நேரத்துல தான் சார் கிளாஸ் எடுக்கிறதுக்கு போகணும். அங்க மழை வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அங்க 70,000 சித்தர்கள் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏதோ ஒரு அமைப்பில் உடல் விட்டு போயிட்டாலும் அங்கேயே சுத்திட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் எங்க போறோம் அங்க அனுப்பிச்சதுக்கு பிறகு இயற்கை வந்து அங்க மழையை பெய்விக்குது. நீங்க பாத்தீங்க? நான் பார்த்தேன் சார். ஆமா. மின்னல் வந்து அப்படியே கருப்பா மாறி மழை பெய்யுது சார். அது சரியான அதாவது சார் அந்த கிளாஸ் முடிஞ்சு வெளியே வரல அதுக்குள்ளேயே மழை பெய்ஞ்சாச்சு. சரிங்க, சித்தர் அங்க இருந்ததுனால மழை பெய்யாததுக்கு என்ன காரணம்? சித்தரே இல்ல இருந்தாலும் இல்ல போனோம். சித்தர் யார் இருந்தா? சித்தர் யாரும் இன்னும் அவங்களால ஏன் சூப்பர் செம்ம நெகட்டிவ் அந்த ஏரியா. ஓ செம்ம நெகட்டிவ். அப்ப அந்த சித்தர்னா மழை பெய்யாது. இல்ல சார், அந்த இடம் நெகட்டிவ் ஆகும்போது ஒண்ணும் வராது சார். புரியுதுங்களா? சரிங்களா? அந்த மாதிரி எல்லாரும் ஒரு மரம் நடுங்க.